கடந்த 13 நாட்களாக நடந்த இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் அதை திமுக அரசு கையாண்ட விதமும் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியா அமைந்திருக்குது. அந்த நீதிமன்ற தீர்ப்புல எங்கேயாவது நள்ளிரவுல கைது பண்ணணும் அப்படின்னு இருக்கா? பெண்களுடைய ஜாக்கெட் கிழிச்சிருக்காங்க. கூலி தொழிலாளர்கள் போராட்டம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அவருடைய உறவினர் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கூலி படத்துக்கு போய் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு சமூக நீதியை விட கலாநிதி தான் முக்கியம், அதனாலதான் போய் இந்த படத்தை பார்த்து ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 13 நாட்களா நடந்த இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் அதை திமுக அரசு கையாண்ட விதமும் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியா அமைந்திருக்குது. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நேற்று இரவு அந்த போராட்டக்காரர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீதிமன்றத்தையோ இல்ல நீதிபதிகளையோ நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து நம்ம கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அதன் பேர்ல நிறைய பேரு இந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க போராட்டக்காரர்களை கைது செய்ய சொல்லலாம்? அவங்களோட உரிமைக்காக தானே போராடுறாங்க. சட்டவிரோதமா யாராவது செயல்களில் ஈடுபடுறாங்களா? நீங்க சுதந்திர தினம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அவங்க என்ன குப்பைகளா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தான் நாங்க இவங்களை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் காவல்துறையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்புல எங்கேயாவது நள்ளிரவுல கைது பண்ணணும் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு காலகட்டத்துல முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அப்ப நள்ளிரவுல அவர் கைது செய்யப்பட்டதுக்கு எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அராஜக ஆட்சி நடக்குது, நள்ளிரவுல ஒருத்தரை கைது பண்றாங்களே, அவருக்கு தூக்க வேண்டாமா, அவர் தூக்கத்துல இருக்கும்போது இப்படி கைது பண்றீங்களா, அவர் வயதானவர் தானே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புனாங்க. ஆனா நேற்று 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு பொங்கி அந்த போராளிகள் எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அந்த கைது செய்யப்பட்ட காட்சிகள் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஊடகங்கள் அதை பெருமளவுல கவர் பண்ணல அப்படின்னாலும் சோசியல் மீடியால இருந்து நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண் காவல்துறையினரால பயங்கரமா தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுவும் இல்லாம அவங்களுடைய ஆடைகள்லாம் கிழிக்கப்பட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. பெண்களுடைய ஜாக்கெட் கிழிச்சிருக்காங்க. இதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்துல ஒரு அம்மா ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுடைய மகனுமே தாக்கப்பட்டிருக்காரு, அவருடைய சட்டையை கிழிக்கிறாங்க. நான் போராட்டம் நடத்துறேன்னா என்ன நீங்க எதனாலும் பண்ணுங்க, என்னை பார்க்க வந்த என் மகனை நீங்க ஏன் அடிக்கிறீங்க, அவனோட சட்டையை ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அழுகுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசுக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல்வர் அவர்களுக்காக எத்தனை பேர் பல்வேறு பூஜைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளை விட ஏழை மக்கள் தான் சக்தி வாய்ந்தவங்க. அவங்க விடக்கூடிய இந்த சாபம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது நிறைய சோசியல் மீடியா கருத்துக்களா இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாம தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூலி தொழிலாளர்கள் போராட்டம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அவருடைய உறவினர் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கூலி படத்துக்கு போய் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம சொன்னோம்ல சோசியல் மீடியால நிறைய மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு சமூக நீதி முக்கியம், சமூக நீதி முக்கியம்னு சொல்லுது. ஆனா ஸ்டாலினுக்கு சமூக நீதியை விட கலாநிதி தான் முக்கியம், அதனாலதான் போய் இந்த படத்தை பார்த்து ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மிகப்பெரிய அளவுல எடுத்து செல்லுது. அவங்க இது குறித்து அதிமுகவினுடைய ஐடி விங்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு வீடியோவுமே வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை முன் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை நள்ளிரவு நேரம் பார்த்து பெரும் படையோடு கைது செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் காவல்துறை. நீதிமன்ற உத்தரவில் நள்ளிரவில் கைது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறதா என்ன? இந்த அராஜக கைது செய்தியாகிவிடக் கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக இந்த கீழ்த்தரமான வேலையை செய்துள்ளது ஸ்டாலின் அரசு. தூய்மை பணியாளர்கள் கைது செய்து கொண்டிருந்த வேளையில் பொம்மை முதல்வர் திரைப்படம் பார்த்து கொண்டிருந்த காட்சி நீரோ மன்னனை விட கொடூரமானவர் ஸ்டாலின் என்பதை காட்டிவிட்டது. பகை நாட்டுடன் போர் புரிவது போல ஒரு பெரும் படையை அனுப்பியுள்ள ஸ்டாலின் அவர்களே, அவர்கள் என்ன தீவிரவாதிகளா? எளிய மக்கள் தானே. ரிப்பன் மாளிகையிலிருந்து தூய்மை பணியாளர்களை இன்று நீங்கள் அகற்றி இருக்கலாம். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள குப்பையை இதே தூய்மை பணியாளர்கள் பெருக்கி தூக்கி வீச போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அதிமுகவினுடைய ஐடி விங்ல செய்திகள் வெளியிட்டிருக்காங்க.
இதே போலதான் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேரும் சரி, பொதுமக்களும் சரி இந்த பிரச்சனை குறித்து மிகப்பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 13 நாட்கள போராடிய இந்த போராட்டக்காரர்களின் கைதும் இதன் பின் விளைவுகளும் எந்த வகையில இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய பேசுதமிழாபேசு.com வெப்சைட்ல அன்றாட செய்திகளை உடனுக்குடன் வழங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அன்றாட செய்திகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது. கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.